எல்லாத்துக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் நந்தகுமார். நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து தான் வரேன். நான் படித்தது காலேஜ் எல்லாமே கோயம்புத்தூரில் தான். நான் ஒரு ஒர்க் பண்ணதும் ஒரு எம்என்சி கம்பெனியில், அதுவும் கோயம்புத்தூர் தான். ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட்டு, அதாவது ஸ்கூல் லைஃப்லேருந்தே எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆகணும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு விஏஓ அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் வந்து ஒரு டைம் சைன் வாங்க போயிருந்தோம். ஸோ அப்போ சைன் வாங்கும்போது அப்போ அவரோட பவர் என்ன, ஸோ அவன் அந்தளவுக்கு ஒரு சைன் போடுற அத்தாரிட்டியில் இருக்காங்க, ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு வந்துச்சு. அது ஒரு ஸ்கூலிங் லைஃப்லேருந்து எனக்கு கிடச்சிது. பட் நம்ம அது பின்னாடி நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த எண்ணம் எனக்கு ஸ்கூல் லைஃப்லேருந்தே காலேஜ் லைஃப் வரைக்கும் அது தொடர்ந்துட்டே தான் இருந்துச்சு. நானும் காலேஜ் லைஃப்பில் இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு தான் இருந்தேன். பட் எதுவுமே படித்து எதுவுமே எழுத கிடையாது. ஜஸ்ட் ஒரு போய் அட்டன் பண்ணிட்டு வருவோம், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அப்புறம் அதோட விட்டுருவேன். நான் எந்த ஒரு எஃபோர்ட்டோ ஒரு எதுவுமே போடாமல் ஜஸ்ட்டு ஆல்ரெடி தெரிஞ்சதை வச்சு அந்த மாதிரி எழுதிட்டு இருந்தேன். ரெண்டாவது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சூழல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎன்பிசிக்குள்ளே என்னை தள்ள வச்சுது. அதாவது நமக்கு உள்ளே என்ன இருக்கோ அதுதானே வெளியே வரும். அது ஒரு சுச்சுவேஷனால் அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து எனக்கு அமைய வச்சுது. அந்த டிஎன்பிசிக்குள்ளே என்னை நுழைய வச்சுது. அதுதான் அந்த கோவிட் டைம் 2021. ஆக்சுவலாக 19 வந்துச்சு. பட் 21 டைம்லேயும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி இருந்தனால அந்த டைம் என்னை வர வச்சுருங்க. ஸோ அதுதான் அந்த எஸ்ஏஎஸ் அகாடமி. எனக்கு இந்த பேஸ்மெண்ட் போட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லப்போனால் அது எஸ்ஏஎஸ் அகாடமி தான் நான் கண்டிப்பாக சொல்ல வருவேன். ஆக்சுவலாக வந்து இப்போது குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சிவி லிஸ்ட் வந்திருக்கு. அரௌண்ட் ஒரு 170 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். இப்போது இது வந்து இப்போ இந்த கொஸ்டின்ஸோ இல்லை வந்து சிவி லிஸ்ட்டோ வச்சு நீங்கள் எதுவுமே வந்து ஒரு அனலைஸ் பண்ணிக்க வேண்டாம் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னென்ன தப்பு நான் பண்ணினேன், ஸோ அதை வந்து மெயினாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கனாலே நெக்ஸ்ட்டு வர அந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் இல்லை நெக்ஸ்ட்டு படிக்கிறவங்களுக்காகட்டும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே அந்த கரெக்டான அந்த ஒரு வே வந்து சொல்லிட்டாங்கன்னா ஈஸியாக நெக்ஸ்ட்டு எல்லாருனாலே கிளியர் பண்ண முடியும். அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நான் சொல்ல வரேன். மெயினாக அதை சொல்ல தான் இந்த கடமைப்பட்டிருக்கு நான் சொல்ல வருவேன். என்னென்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் எனக்கு இவ்வளோ வருஷம் டிலே ஆச்சு. நான் 2022 21 லாஸ்ட்டு 22 ஜாயின் பண்ணிட்டேன். பட் 2 இயர்ஸ் எதுக்கு எடுத்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்பராக கிளாஸ்க்கு வந்து வருவேன். பட் இருந்தாலும் நோட்ஸ் அந்தளவுக்கு எடுக்க மாட்டேன். எடுத்த நோட்ஸாக இருந்தாலும் ஒரு அரைகுறையாக தான் எடுத்து வச்சுருப்பேன். எடுத்து வச்சு திருப்பி ரிவைஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி டெஸ்ட்டு அட்டன் பண்ணியிருந்தாலும் அந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஓகே அந்த டெஸ்ட் அன்றைக்கி முடிஞ்சுது சார், டெஸ்ட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் அந்த டெஸ்ட்டு முடிஞ்சதுன்னா அதோட அந்த இது அப்படியே வச்சுருவேன். ஒரு அலைன்மெண்ட்டாகவே போக முடியாது. நெக்ஸ்ட்டு இந்த ரிவிஷன் இல்லாமல் போனதான் எனக்கு மெயின் ட்ராபேக்காக இருந்துச்சு இந்த டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும். ரிவிஷன் இல்லை. ஸோ அப்போ கடைசி நாள் எல்லாத்தையும் பல்காக சேர்த்தும்போது வந்து என்னால் திருப்பி ரீகால் பண்ண முடியல. அது ஒரு மாதிரி வெறுப்பு உண்டு பண்ணிடுச்சு. எதுக்குடா நம்ம இவ்வளோ படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வெறுப்பு உண்டு பண்ணிடுச்சு. சார் எல்லாமே அதாவது ஒரு ஸ்டாஃப் வரும்போது பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் தான் சொல்லுவாங்க. பட் சிலபஸ் வைஸ் படிங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸை நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து ஜஸ்ட் ஒரு புக் வைஸாக ஒரு கண்மூடித்தனமாக புக்கை மட்டுமே அப்படியே படிச்சுட்டு அதை மனப்பாடம் பண்ணுற மாதிரியே போனனால என்னோடய ரிசல்ட்ஸும் கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிச்சிது. என்ன தான் ஓரளவுக்கு டெஸ்ட்டில் ஓரளவுக்கு மீடியம் ரேஞ்சில் ஸ்கோர் பண்ண முடிஞ்சாலும் பட் அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போச்சு. 22 தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிச்சு, டிஎன்பிசி ஜேர்னி. அப்போயே வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம் மெயின் எக்ஸாம் வந்து வந்துருச்சு. 2 ஆகட்டும் 4 ஆகட்டும் 1 ஆகட்டும். ஸோ அப்போ வந்தனால என்னால் அந்தளவுக்கு ஒரு 30% தான் என்னோடய எஃபர்ட் போட முடிஞ்சுது. பட் அதனால் எனக்கு அந்தளவுக்கு ஒரு நாலேஜும் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் நான் பண்ணேன், எங்கே நம்ம தப்பு பண்ணணும், ஸோ எங்கே நம்ம வந்து லேகாக இருக்கும் அப்படின்ட்டு என்ன நானே திருத்திக்க ட்ரை பண்ணேன். ஸோ அப்படி இருந்து வந்தது தான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து 2022 23 ஒரு படியாக மேலே சரி என்ன பண்ணலாம், நம்ம தப்பை சரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு வர ஒரு கிளாஸை கூட மிஸ் பண்ணாமல், ஒரு டெஸ்ட்டை கூட மிஸ் பண்ணாமல், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ரெண்டாவது கொடுக்கும்போது அதுக்கு ஒரு கிளாஸ் தனியாக எடுத்தாங்க. ஸோ அந்த கிளாஸெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு ஸோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஒரு தனித்தனியாக ஒரு செப்பரேட் ஃபைல் போட்டு மெயின்டைன் பண்ணி ஒரு நோட்ஸ் எல்லாம் நீட்டாக வச்சு அதை ரிப்பீட்டட் ரிவிஷன் இருந்தனால மட்டும்தான் இந்தளவுக்கு பாசிபிள் ஆச்சு. ஏன்னா ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் கம்மியான மார்க் எடுக்கிறீங்க, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்டில் பூஸ்ட் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் பண்ண தப்பை சரி பண்ணால் மட்டும்தான் அது முடியும். என்னதான் நீங்கள் டெஸ்ட் போட்டே இருந்தாலும் ஜஸ்ட்டு அந்த நெக்ஸ்ட்டு வந்து லெவலில் வரணும்னா நீங்கள் தப்பை சரி பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் நான் தப்பை சரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போனனால எனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிலபஸோடு வச்சு நம்ம கவர் பண்ணிவிட்டு ஒரு சிலபஸை வச்சு இது முடிச்சிருக்காங்களா அப்படி சாரோட கைடன்ஸ் வந்து எனக்கு நிறைய கிடச்சிது. முன்னாடியே சொன்னார், பட் நான் ஃபாலோ பண்ணல. தப்பு என் மேலே தான் இருக்குது. அது முன்னாடியே பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நம்ம நிறையா படித்து முடிச்சிருக்கலாம். ரிவிஷன் பண்ணுறதுக்கு இன்னும் நம்ம டைம் அதிகமாக இருந்திருக்கும். பட் அந்த இதில் கொஞ்சம் லேக் ஆச்சு.
ஸோ அதெல்லாம் முன்னாடியே சொன்னார். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் புரிஞ்சுது. சில விஷயம் அவங்களே சொல்லுவாங்க, நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன், நீ பண்ணாதன்னு சொல்லுவார். ஆனால் அதெல்லாம் நாங்கள் கேட்காம திருப்பி அந்த தப்பையே தான் பண்ணணும். சரி பரவாயில்ல, படிச்சுக்கலான்ட்டு நமக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. எதுனாலும் ஒரு டைம் பார்த்துட்டோம்ல போதுமே அப்படின்ட்டு. பட் டிஎன்பிசிக்கு அது கண்டிப்பாக சுத்தமாக அது ஆகவே ஆகாது. ரிப்பீட்டட் ரிவிஷனாக இருக்கிறவங்க மட்டும்தான் சாதிக்க முடியும். அதே மாதிரி உங்களோட சோர்ஸை நீங்கள் ரொம்ப சுருக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் அடிக்கடி சொல்லுவார். அப்போ நான் சொல்லும்போது எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துச்சு, நிறைய படித்தா நிறைய மார்க் எடுக்க முடியும் அப்படின்ட்டு. அப்படி இல்லை, நீங்கள் சோர்ஸை சுருக்கிட்டால் தான் நீங்கள் உன்னால் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ அந்த ரிவிஷன் இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த படியில் உங்களுக்கு ஸ்பாட்டில் போய் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட். அது டைம் கன்சியூம் ஆகும் உங்களுக்கு ஈஸியாக. ஸோ இப்போ அதான் அந்த இதெல்லாம் எனக்கு போக தான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஸ்டிக் பண்ணிடுவேன், முன்னாடி ஒரு சிலபஸ் எடுத்து முன்னாடி ஒரு பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ ஒரு சப்ஜெக்டாக முன்னாடி பேஸ்ட் பண்ணுறதுனால என்னால் ஈஸியாக எது முடிச்சிருக்காங்க எது முடிக்கல அப்படிங்கிற பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ முடிச்சதெல்லாம் ஒரு அண்டர்லைன் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ பண்ணிட்டு வந்தனால எதெல்லாம் முடிச்சிருக்கேன், இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தனால எனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ரெண்டாவது ரிவிஷன் பண்ணும்போதுக்கும் ஓகே இதெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். நீங்கள் எது படித்தாலும் சரி, நான் நெக்ஸ்ட்டு வர ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்ன சொல்ல வரோம்னா, நீங்கள் வந்து படிங்க, டெஸ்ட்டு மெயினாக போடுங்க. டெஸ்ட்டு தான் உங்களோட இதே மாற்றும். அதாவது நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க டிஎன்பிசி படிக்கிறான், 3 வருஷம் படிக்கிறான், 4 வருஷம் படிக்கிறான். அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க தாட்ஸில் வந்து ஜஸ்ட்டு புக்கை படித்தா அவன் பாஸ் ஆகிடுவான். புக்கையும் தாண்டி ஒரு புரிதல் வேணும் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லாருமே படிச்சிருந்தா, புக்ஸே மட்டும் படிச்சிருந்தா இப்போ எல்லாருமே கிளியர் பண்ணியிருப்பாங்களே. பட் அப்படி ஆகிறது இல்லை. 6 மந்த் படித்தவனும் கிளியர் ஆகிறான், 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் படித்தவங்களும் கிளியர் ஆகிறான். என்னென்னா அதோட டிஎன்பிசியோட ஒரு பாண்டிங், அந்த ஒரு புரிதல். ஸோ அது யாருக்கெல்லாம் கண்டிப்பாக வருதோ கண்டிப்பாக உங்களாலே அச்சீவ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருங்க. அதாவது ஒரு சொல்லுவாங்க, இதில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நானும் சொல்கிறேன், விடாமுயற்சி உனக்கு கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த விடாமுயற்சியோட நீங்கள் காலம் தாழ்த்தாமல் இருக்கணும். இந்த ரெண்டுமே நீங்கள் ஒரு சேர பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெற்றியை யாருனாலையுமே தடுக்க முடியாதுன்னு நான் என்னோட இதில் சொல்லுவேன். நீ என்னடா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. ஒரு குறள் சின்னதாக நான் யோசிச்சு வச்ச ஒரு குறள், நான் ஆல்ரெடி திருவள்ளுவரே நிறைய எழுதியிருக்காரு, அதுலேருந்து ஒரு குறள் நான் சொல்ல விரும்புகிறேன். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தம் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா முயற்சி. ஸோ இந்த முயற்சி நீங்கள் கைவிடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக நீங்களே சார் முன்னாடி கண்டிப்பாக பேசுவீங்க. ஸோ இதை நான் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். இப்போ குரூப் 2 எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க இல்லையா? எஸ் சார் குரூப் 2 எழுதிருக்கீங்க. ஸோ குரூப் 2லயும் 150 क्वेश्चंस மேல பண்ணிருக்கீங்க. எஸ் சார். கண்டிப்பா உங்களுக்கு வந்து மெயின்ஸ்ல வாய்ப்பு கிடைக்கும். ஓகே சார், தேங்க்யூ. 2 மெயின்ஸும் கிடைக்கும், 2A மெயின்ஸும் கிடைக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கண்டிப்பாக கூடி சீக்கிரம் உங்களை வந்து ஒரு குரூப் 2 ஆஃபீஸரா நான் பார்க்கறேன். கண்டிப்பாக சார். இன்னொரு விஷயம் சொல்ல வந்திருக்கு சார். ஆக்சுவலாக வந்து குரூப் 2 நான் இது இன்னொன்று சொல்ல போகிறேன். எனக்கு வந்து குரூப் 2ல வந்து ஒரு 150 அரௌண்டு கிட்ட வருது. ஒரு 145 மேலே ஒரு 150 அரௌண்ட் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு டவுட்ஸில் இருக்குது. இருந்தாலும் நான் ஏன் இப்போ தான் உங்களுக்கு 4 வந்து கிட்டத்தட்ட கிடைக்க போகுதில்ல, அப்போ எதுக்கு நீங்கள் 2 படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு பேஸ் ஸ்டேஜ் தான் நான் சொல்ல வரேன். ஸோ 2 வந்து நெக்ஸ்ட் இயர் போட்டாங்க, நமக்கு இப்போ வந்து அதாவது ஷெட்யூல் வந்துருச்சு நமக்கு. இப்போ எனக்கு கிளியர் ஆகலைனாலும் பரவாயில்ல, நான் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராசஸ்க்காக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இது வந்தாலும் நான் இதை அடுத்தோட ஸ்டெப்பு நான் போயிட்டே இருப்பேன். ஸோ எந்த இடத்துலையும் தேங்காதீங்க, நான் சொல்ல வர்றது அதுதான். ஸோ தேங்கினீங்கன்னா அதே இடத்துல நின்றுவீங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஜம்ப் ஆகி அடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருங்க. எனக்கு இப்போ நான் இதில் கிடைச்சா நெக்ஸ்ட்டு குரூப் 2க்கு இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு எழுதுவேன். சப்போஸ் கிடைக்கலனா நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸு எனக்கு அது யூஸ் ஆகும். மெயின்ஸுக்கு எனக்கு இன்னொரு பேஸ்மெண்ட் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்ல வர ஒரு கருத்து. நீங்கள் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கிட்டு நீங்களும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. நன்றி சார்.